Hello friends, welcome to Healthy Samaiyal vlog. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொட்டேட்டோ ஃப்ரைங்க. ஸ்பைசியான பொட்டேட்டோ ஃப்ரை தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்குலாம் அருமையா இருக்குங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது தோல் சீவிட்டு நல்லா ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. முதல்லையே இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு செய்யும்போது நல்லா மொறுமொறுப்பாக வருங்க உருளைக்கிழங்கு வறுவல். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். நல்லா ஓரளவுக்கு தடிமனாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மெலிசாக வேண்டாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயில் எல்லாம் பட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ. இப்போ இந்துப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீக்கிரம் ஒரு 5 to 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க இந்த பொட்டேட்டோ ஃப்ரை. குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது ரொம்பவே ருசிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ மஞ்சள் தூள் மட்டும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக விட்டுடலாங்க. இப்போ வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுக்கலாங்க. ஒரு அதே மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், மசாலாலாம் நல்லா இறங்கி நல்லா ஸ்பைஸியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்து பொடிசாக கட் பண்ணி அது மேலே அப்படியே தூவிக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க, ஸ்பைசியான பொட்டேட்டோ மசாலா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம்னு எல்லாத்துக்குமே ஒரு அசத்தலான சைட் டிஷ்ஷுங்க இது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.